பொறுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் எமது உறவினர் எம்மை விட்டு பிரிந்து விடுவர். பொறுத்துக் கொள்வது மாந்தரில் கொள்வதை நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நமக்கு ஏற்படும் சினத்தை நாம் பெரிதாக்கி செயல்படக்கூடாது. இல்லையேல் அச்சினம் தன்னையும் அழித்து சூழ உள்ளவர்களையும் அழித்துவிடும். எனவே நாம் சினத்தை காட்போம். நன்றி. வள்ளுவத்தின் பணிமனை பொங்கலானது தமிழர் மரபுக்கேற்ப தமிழ் தீபம் ஏற்றி தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பல சிறார்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை தடம் பதித்தனர். I'm impressed and inspired by Vallavam is that it's this idea that we have to grow a community by continuously helping them out, and it's a form of mentorship that occurs where you listen to them and you hear what their problems are from the people themselves, and you kind of tailor the assistance they need for that. So most of that 1 week was just going to these different villages and talking to the community members. And after Rajnik left, I was there for 3 more weeks. So I was able to, in the first week, I was able to kind of get more familiar with going to each of these communities myself. And I was also working closely with the staff that we have there. So it was very, it was a very fun experience for me because I got to just become more familiar with Betuglo in general. I had never been to Betuglo, so it was nice to go there and see what Betuglo was like, and then also go to each of these communities and see the different things. So the main thing that I wanted to focus on is that I studied as a computer engineer, so I wanted to give that knowledge that I have back to these communities, in the sense that I wanted to teach them more about technology literacy. As I mentioned before, they don't really. சிறார்கள் மட்டுமின்றி இளையோரும் தாய்மொழியுடனும் மண்ணுடனும் உணர்வு ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளனர் என்பதற்கு ராயனின் இந்த ஓருரையை சான்றனலாம். இவர் பழங்குடி சமூகங்களுடன் தனது பணியாற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த மக்களின் துணிச்சலும் உறுதியும் சமூக நலத்திற்காக அவர்களின் அர்ப்பணிப்பும் சபையோரை மெய்சிலிர்க்க வைத்தது. தமிழர் பண்பாடு, வரலாறு, மரபு ஆகியவை சார் அறிவியல் அதிரடி வினாடி வினா போட்டி விழாவின் முதல் நிகழ்வாக இடம்பெற்றதுடன் அறிவை பகிர்ந்து கொள்வதில் போட்டியாளர்களின் உற்சாகமும் மகிழ்ச்சியும் விழாவிற்கு மெருகூட்டியது என்றால் அது மிகையல்ல. அடுத்ததாக பாரம்பரிய தமிழ் கோலப் போட்டி இடம்பெற்றது. போட்டியில் பங்கேற்றவர்கள் தமிழ் பாரம்பரியத்தின் அழகையும் செழிப்பையும் சிறப்புற வெளிப்படுத்தி மரபின் மற்றொரு பக்கத்தை இளையோருக்கு காண்பித்தனர். அறிவின் ஊற்று இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழில் மட்டுமின்றி உணவிலும் உண்டென்பதற்கு இணங்க சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, மோதகம் என பல தமிழ் உணவுகளுடனும் தமிழர் பண்பாட்டில் உறவையும் உணர்வையும் பேணிக் காப்பதில் உணவிற்கும் பெரும் பங்குண்டு என்ற நம்பிக்கையுடனும் வள்ளுவத்தின் பணிமனை பொங்கலானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.